வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிப்ரவரி 25ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ வந்து எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். பிப்ரவரி 23 அண்ட் 24ஆம் தேதியுடைய குவிக் ரிவிஷன் பார்த்துடலாம் மக்களே. நேம் த ஆப் லான்ச் டு இம்ப்ரூவ் பேரண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப். பெற்றோர் ஆசிரியர் உறவை மேம்படுத்த தொடங்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் செயலி யாது அப்படின்னா அப்பா அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். தமிழ்நாடு ஸ்டேட் கேர்ள் சைல்ட் ப்ரொடெக்ஷன் டே பிப்ரவரி 24. அடுத்த கேள்வி, நயனாமிர்தம் அப்படிங்கிற திட்டம் எந்த மாநிலத்துல கொண்டு வரப்பட்ட அப்படின்னா கேரளால. ஓகேவா? அடுத்த கேள்வி, எந்த மாநிலத்துல உள்ள தொழிலாளர்கள் வந்து அதிகமாட்டு அதாவது 70 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கறாங்க அப்படின்னா குஜராத் அப்படிங்கறதா சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் வனவிலங்கு உயிர் வங்கி, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் பயோ பேங்க் வந்து எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இந்த டார்ஜிலிங்ல ஒரு ஜூ பார்த்தோம்ல அங்க. அடுத்த கேள்வி, இன்டர்நேஷனல் ஆர்ட் எக்ஸிபிஷன் சர்வதேச கலை கண்காட்சி ஹைதராபாத்தில் நடைபெற போகுது. அடுத்த கேள்வி, பத்தோயிசம் அப்படிங்கிற ஒரு இதை ஒரு அதிகாரப்பூர்வ மதமாக அபிஷியல் ரிலீஜனாக ரெகக்னைஸ் பண்ண மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம் மக்களே. அடுத்த கேள்வி, இந்த பே ஆஃப் பெங்கால் இன்டர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வங்காள விரிகுடா அரசு அமைப்பு, அந்த அந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்பை ஏற்ற நாடு எது அப்படின்னா இந்தியா. அடுத்தது, மொரீஷியஸ் தேசிய தினம் மார்ச் 12. அடுத்து வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர், பிரதமரின் 2ஆம் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் சக்தி காந்த தாஸ். அடுத்த கேள்வி, டெக்னாலஜி அடாப்ஷன் ஃபண்ட் தொழில்நுட்ப தத்தெடுப்பு நிதி வந்து இன்ஸ்பேஸ் அப்படிங்கிற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. உலக அமைதி மற்றும் புரிதல் தினம் நமக்கு 23ஆம் தேதி பிப்ரவரி 23. மத்திய கலால் தினம் சென்ட்ரல் எக்ஸைஸ் டே பிப்ரவரி 24. இப்ப இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. பிப்ரவரி 25ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு நியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஏன் வீடியோ லேட்டா இப்போ வருது அப்படின்னா மக்களே, ஆக்சுவலி ஒரு உங்களுக்கே தெரியும் 2 வாரமா வந்து ஃபுல்லா ஒரே அலைச்சலா இருந்துச்சு. அதாவது ஒரே கல்யாண வீடா வந்துட்டு இருந்து ஒரு நாள் போன வாரம் வந்து 2 நாள் கும்பகோணம், இந்த வாரத்துல 2 நாள் வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு அப்படியே இதாயிடுச்சு. ஸோ அதனால காலையில, அதாவது எப்பவுமே எந்திரிச்சிருவேன், எந்திரிச்சு எல்லாமே பண்ணிடுவேன், சுத்தமா முடியல. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஒரு லேட் அப்படிங்கிறது. ஸோ சிரமத்துக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். ஸோ வந்து எப்படி உடம்பு சரியில்லைன்னா மருந்து வாங்கி கண்டிப்பா சாப்பிடணும். ஸோ அதனால வந்து டைரக்டா நம்ம இன்னைக்கு மருந்து சம்பந்தப்பட்ட செய்தியில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம். ஸோ முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற திட்டம் வந்து நேத்து நம்மளுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னையில ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இந்த ஆல்ரெடி இத பத்தி பார்த்தோம். இப்ப இன்னொரு வாட்டி நம்ம இத பத்தி பார்க்கலாம். சோ முதல்வர் மருந்தகம் திட்டம் வந்து எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? எப்பவுமே திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட தேதி ரொம்ப முக்கியம் மக்களே. பிப்ரவரி 24, 2025. ஓகேவா? சோ இது எங்க ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இது பொதுவா ஏதாவது பர்ட்டிகுலர் இடத்துல ஆரம்பிச்சாதான் அந்த எந்த இடம் அப்படிங்கிறது முக்கியம். இது வந்து அவரு சென்னை கலைவாணர் அரங்கத்துல வச்சு ஒரு ஃபங்ஷனா வச்சு ஆரம்பிச்சாங்க. அதனால எந்த இடம் அப்படிங்கிறது பெருசா மேட்டர் இல்ல. பட் சென்னை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை முதல்வர் மருந்தகங்கள் வந்து ஓபன் பண்ண போறாங்க அப்படின்னா 1000 அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து வந்து இந்த முதல்வர் மருந்தகம் யாரெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான, ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க பிஃபார்மோ இல்ல டிஃபார்மோ படிச்சவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க ஏதாவது கூட்டுறவு சங்கங்களா இருக்கலாம். கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்கல்ல, கூட்டுறவு சங்கங்கள். இவங்க 2 பேருக்கும் இது வைக்கிறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த இந்த திட்டம் அப்படிங்கிறது எந்த அமைச்சகம் கீழ வரும் அப்படின்னா நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சகம் கீழ தான் வரும். ஓகேவா? நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் கீழ வரக்கூடியதான் இந்த திட்டம். சப்போஸ் நீங்க பிஃபார்ம் டிஃபார்ம் படிச்சுட்டு ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபாய் மானியம் கொடுப்பாங்க. எவ்வளவு மானியம் கொடுப்பாங்க? 3 லேக் சப்சிடி கொடுப்பாங்க. 3 லேக் சப்சிடி. இந்த 3 லேக் சப்சிடி அப்படியே 3 லட்சம் ரூபாய் காசா கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டா காசா கொடுத்துட்டா ஓடி போயிடக்கூடாதுல்ல. சோ அதனால என்ன அப்படின்னா 50% வந்து கேஷா கொடுப்பாங்க. அந்த கேஷை வச்சு இப்ப நம்ம ஒரு மெடிக்கல் ஸ்டோர் அப்படின்னா அந்த 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 மெடிக்கல் ஸ்டோரோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏசி, ட்ரே, இந்த அந்த ரேக் இதெல்லாம் இது பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட 50% வந்து மருந்துகளா கொடுப்பாங்க. ஓகேவா? சோ இது சப்போஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கூட்டுறவு சங்கங்களா இருந்தா 2 லட்சம் வரைக்கும் மானியம், தொழில் முனைவோரா இருந்தா 3 லட்சம் வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க. இந்த முதல்வர் மருந்தகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மருந்துகள் எல்லாமே மிக குறைந்த விலையில வாங்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு ஃபேமிலி, ஒரு வீட்ல வயசானவங்க இருக்காங்கனாலே ஒரு எக்ஸ்பென்ஸ் தனியா ஒதுக்கி வச்சிட வேண்டியதா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது.
ஸோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து இந்த மாதிரி முதல்வர் மருந்தகம் திட்டம் மூலமா ரொம்ப கம்மியாகும். யாராவது ஒரு வாட்டி போய் வாங்கி பாருங்க. வாங்குறவங்க எப்படி இருக்கு அப்படிங்க நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம இதே மாரி நமக்கு இந்த மக்கள் மருந்தகம்னு ஒண்ணு உண்டு. அது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உடையது. அதுவும் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஆனா வந்து அதே பிராண்ட் கிடைக்காது. இப்ப நீங்க வந்து அ ஒரு ஒரு மருந்து டாக்டர் எழுதி குடுப்பாரு. இப்ப நம்ம மெடிக்கல் ஸ்டோர்லாம் போனா சொல்லுவாங்க. இதே மருந்து இருக்கு. ஆனா இந்த பிராண்ட் இல்லன்னு சொல்லுவாங்க. அதே மாரி சொல்லக்கூடிய நம்ம ஜெனரிக் மெடிசின் சொல்லுவாங்க. இந்த ஜெனரிக் மெடிசின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப சீப்பா இருக்கும். மக்கள் மருந்தகம் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் உடையது. ஸோ முதல்வர் மருந்தகம் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் உடையது. யாரோ ஒண்ணு இந்த மாரி நமக்கு வந்து சண்டை போட்டு 2 பேரும் நல்ல ஒரு திட்டங்கள் கொண்டு வந்தா ரொம்பவே நல்லதுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ நானும் என்னைக்காவது போனா அங்க போயிட்டு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ பிப்ரவரி 24 தான் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? ஸோ நெக்ஸ்ட் வந்து தேசிய செய்திகள், நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உலக முதலீட்டாளர் மாநாடு. ஓகேவா? அதாவது குளோபல் இன்வெஸ்டர்ஸ் சமிட் அப்படிங்கிறது நடைபெற்றது. எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதாவது இந்த இந்த ஃபங்ஷன் வந்து நமக்கு எங்கன்னா மத்திய பிரதேசத்துல போபால் நடைபெற்றது. ஆனா இந்த போகக்கூடிய வழியில வந்து அதாவது அங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டு எங்க மத்திய பிரதேசத்துல. அங்க வந்து போகக்கூடிய வழியில வந்து என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ற மாரி ஆயிடுச்சு. என்னன்னா பிரதமருடைய அந்த செக்யூரிட்டி காரணமாக. ஸோ அதனால அந்த இதுக்கு வந்தவுனே வந்து எதுவும் கேஸ் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, முதல்ல வந்தவுனே அந்த ஃபங்ஷன்ல வந்து பிஎம் மோடி பேசின வார்த்தை என்ன, "எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க. செக்யூரிட்டி காரணமா வந்து 11த், 12த் அதாவது 10த், 12த் ஸ்டூடண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க" அப்படின்னு. இது நடந்த ஒரு அங்க அங்க நடந்த ஒரு சுவாரஸ்யகரமான விஷயம். ஓகேவா? வேர் வாஸ் த குளோபல் இன்வெஸ்டர் சமிட் 2025 உலக முதலீட்டாளர் உச்சி மாநாடு 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னா, போபால் தான் மக்களே. ஸோ போபால் எங்க இருக்கு நமக்கு? மாப்பில இருக்கு. மாப்பின்னா என்ன? மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடியது தான் நமக்கு போபால். அங்க தான் இது நடைபெற்றது. நம்ம போபால் பத்தி சமீபத்துல நெறைய செய்திகள் பார்த்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்த சில செய்திகள்லாம் ஒரு வாட்டி அப்படியே ரீகால் பண்ணலாமா நம்ம? அதாவது போபால்ல வந்து என்ன பண்ணா தப்பு? அதாவது பிச்சை எடுத்தாலும் தப்பு, பிச்சை போட்டாலும் தப்பு. நம்மள அரெஸ்ட் பண்ணிருவாங்க. இல்லன்னா ஃபைன் போடுவாங்க. பெக்கிங் வந்து தடை. ஸோ பெக்கிங் யாசகம் செய்றதற்கு தடை விதித்த அ நகரம் மொத்தம் 2. 1 இந்தோர். அதான் வந்து முதல். 2வது போபால். ஓகேவா? ஸோ அதே மாரி நமக்கு சர்வதேச வன கண்காட்சி. சர்வதேச வன கண்காட்சி. அதாவது இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் ஃபேர். இன்டர்நேஷனல் ஃபாரஸ்ட் ஃபேர் அப்படிங்கிறதும் எங்க நடைபெற்றது அப்படின்னா, போபால்ல தான். ஸோ போபால் நமக்கு ஆல்ரெடி ஆல்ரெடி நமக்கு ரொம்ப அதாவது ஃபேமஸான இல்ல. நமக்கு என்னது இந்த போபால் இந்த எரிவாயு கசிவு என்னைக்கு நமக்கு வந்து டிசம்பர் 2, 3 1984ல ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து அதுல கிடைச்ச அதாவது அத கிளீன் பண்றாங்க அந்த ஃபேக்டரி. அந்த மெத்தில் ஐசோசைனேட் அந்த யூனியன் கார்பைட் ஃபேக்டரிய. அங்க கிடைச்ச சில விஷயங்கள் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணணும், எரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்லலாம் வந்து நோ அப்ஜெக்ஷன்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னுமே அது முடியல. இன்னுமே வந்து அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு காம்பன்சேஷன்லாம் இன்னும் ப்ராப்பரா போகல மக்களே. இன்னுமே வந்து கேஸ் போயிட்டே தான் இருக்கு. அதாவது சொல்லுவாங்கல்ல, டிலேய்ட் ஜஸ்டிஸ் இஸ் எ டினைட் ஜஸ்டிஸ் அப்படின்னு. அதாவது அ என்ன சொல்றது? அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அதாவது வந்து லேட்டா கிடைக்கிற நீதியே வந்து ஒரு அநீதி தான். ஓகேவா? ஸோ அந்த மாரி தான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ நம்ம சட்ட திட்டங்கள் அப்படி. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அ இப்போ வந்து நம்ம தமிழர்களா இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தங்க கேரளால ஒரு இடம் வாங்கணும், இல்ல ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சா வாங்கலாம். இல்ல கர்நாடகால வாங்கணும்னு நெனச்சா வாங்கலாம். மகாராஷ்டிரால வாங்கணும்னு நெனச்சா வாங்கலாம். ஆனா சில இடங்கள்ல வந்து வாங்க முடியாது. ட்ரைபல் பீப்பிள் சில இதுல வாங்க முடியாது. அத தாண்டி ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட் என்ன அப்படின்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 13 அ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. ஓகேவா? நமக்கு 38 மாவட்டங்கள் இருக்குல்ல. அதே மாரி உத்தரகாண்ட்ல 13 மாவட்டங்கள் இருக்கு. அதுல 11 மாவட்டங்கள்ல வாங்கக்கூடாது. வாங்குறதுக்கு வந்து தடை. அதாவது வெளி மாநிலத்தவர்கள் வந்து அந்த வெளிமாநிலத்தவர்கள் உத்தரகாண்ட்ல இருந்து என்ன அதாவது விவசாய நிலங்கள், விவசாயம் மற்றும் அந்த தோட்டக்கலை நிலங்கள் இருக்குல்ல மக்களே. அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் லேண்ட்ஸ் வாங்குறதுக்கு தடை. ஸோ எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரகாண்ட். விச் ஸ்டேட் பேண்ட் அவுட்சைடர்ஸ் ஃப்ரம் பர்ச்சேசிங் அக்ரிகல்ச்சர் லேண்ட். வெளி மாநிலத்தவர்கள் விவசாய நிலம் வாங்குவதை தடை செய்துள்ள மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு உத்தரகாண்ட் அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? ஸோ முன்னாடி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இதே மாதிரி இருந்து அதுக்கப்புறம் அது அப்பப்போ மாறும். ட்ரைபல் லேண்ட்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் அப்படி இருக்கும். இதுல வந்து இந்த முக்கியமா அந்த 2 மாவட்டங்கள்ல இப்போ நீங்க யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அங்க ஹரித்வார் அங்க வாங்கிக்கலாம். அதே மாரி உதாம் சிங் நகர்னு ஒண்ணு உண்டு. அந்த 2 இடத்துலயும் வந்து அத வாங்கிக்கலாம். இப்ப 11 மாவட்டங்கள்ல வாங்க முடியாது. உத்தரகாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அதாவது நெறைய முக்கியமான விஷயங்கள். அதுல எக்ஸாம்ல கேட்கிற மாரியான நெறைய முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நமக்கு இந்த வருஷத்துக்கான தேசிய விளையாட்டு போட்டிகள் நேஷனல் கேம்ஸ்
தேசிய விளையாட்டு போட்டிகள் நமக்கு எங்க நடைபெற்றது, 38th நேஷனல் கேம்ஸ் வந்து நமக்கு எங்க நடைபெற்றது அப்படின்னா நமக்கு உத்தரகாண்ட்ல நடைபெற்றது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உத்தரகாண்ட்ல என்னது, பொது சிவில் சட்டம். ஓகேவா, யூனிஃபார்ம் சிவில் கோட் அதை வந்து கொண்டு வந்த முதல் மாநிலம், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வந்த முதல் மாநிலம் எது அப்படின்னா உத்தரகாண்ட். பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்ததும் சரி, 38வது தேசிய விளையாட்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய இடமா இருந்தாலும் சரி உத்தரகாண்ட் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, நான் தெரியுதுல ஒரு கப்பல் தூரமா, இந்த கப்பல் இருக்குல்ல, இந்த கப்பலை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த கப்பல் அதாவது இப்போ நமக்கு வந்து இந்தியன் நேவி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கப்பலை கொஞ்சம் வருஷம் பயன்படுத்துவாங்க. அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கமிஷன் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை வந்து அதனுடைய சேவை முடிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே அதை வந்து அப்படியே விட்டுருவாங்க. ஓகேவா, அதை வந்து டீகமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ வந்து ஒரு கப்பலை வந்து டீகமிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த கப்பலை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அண்டர் வாட்டர் மியூசியமா பயன்படுத்த போறாங்க. ஓகேவா, அதாவது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த கப்பலை, இந்த இந்த போர் கப்பலை ஒரு இடத்துல அப்படியே முங்க வச்சு அதுக்கு ப்ராப்பர் ரூட் எல்லாம் போட்டு அதை அண்டர் வாட்டர் மியூசியமா பயன்படுத்த போறாங்க. அது என்ன அப்படிங்கறது நான் உள்ள போய் நான் சொல்றேன் உங்களுக்கு டீடைல் ஆட்டு. விச் ஐஎன்எஸ்னா இந்திய போர்க்கப்பல், இந்தியன் நேவல் ஷிப். ஓகேவா, இந்திய கடற்படை கப்பல். இன் விச் ஐஎன்எஸ் வில் பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மியூசியம். எந்த போர்க்கப்பல் இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகமாக மாற்றப்பட உள்ளது அப்படின்னா ஐஎன்எஸ் குல்தார். ஓகேவா, அந்த கப்பலுடைய பேர் என்னது குல்தார். ஓகேவா, குல்தார தான் அப்படி இறக்கி எங்க எங்க பண்ண போறாங்க, மகாராஷ்டிரால அந்த கப்பலை உள்ள இறக்கி அண்டர் வாட்டர் மியூசியமா மாத்த போறாங்க. ஆக்சுவலி இத இந்தியாவுடைய முதல்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து, அதாவது வந்து பொதுவா ஒரு பழக்கம் உண்டு, ஏதாவது ஒரு மாநிலம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க ஆரம்பிக்கிறத வந்து கிளைம் பண்ணிப்பாங்க. நாங்க தான் இந்தியாவிலே முதல், நாங்க தான் வந்து உலகத்திலேயே முதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணது எங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில. ஓகே, பாண்டிச்சேரி மக்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. பாண்டிச்சேரி தமிழ்ல நமக்கு என்ன வேற நமக்குலாம் ஒண்ணு தானே. சோ பாண்டிச்சேரியில என்ன பண்ணாங்க அப்படின்னா ஐஎன்எஸ் கடலூர்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா, அதாவது பொதுவா இந்த இந்திய கடற்படை கப்பல்களுக்கு எல்லாமே வந்து ஊர் பெயர்களை வைக்கிறது வந்து பழக்கம். ஓகேவா, அதே மாதிரி ஐஎன்எஸ் கடலூர்னு ஒரு இந்திய கடற்படை கப்பல், அந்த கப்பலை வந்து டீகமிஷன் பண்ணதுக்கு அப்புறமே அதை வந்து பாண்டிச்சேரியில ஒரு இடத்துல இறக்கி அதை அண்டர் வாட்டர் மியூசியமா பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எல்லாமே அறிவிப்புகள் தான், இன்னும் வந்து பண்ணி முடியாதனால அவங்க வந்து யார் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத சொல்ல. ஸோ அதனால ஐஎன்எஸ் கடலூரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎன்எஸ் குல்டாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகாராஷ்டிராவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டிச்சேரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன்ல எது இருக்குதோ அதை பொறுத்து கரெக்டா விளையாடணும். ஓகேவா, ஸோ குல்டார். அடுத்த கேள்வி. அதே மாதிரி நம்ம அண்டர் வாட்டர் டூரிசம் பார்க்கும்போது இன்னொன்னு பார்த்தோம், அதாவது சப்மரைன் டூரிசம். அதாவது இந்தியாவுடைய முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா, அது வந்து நமக்கு குஜராத் துவாரகால ஆரம்பிக்க போறாங்கன்னு பார்த்தோம். சப்மரைன் டூரிசம், நீர்மூழ்கி, இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி கப்பல் சுற்றுலா சேவையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டா குஜராத். ஓகேவா, சோ இந்த மாதிரி இந்த கடல் கடியில என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் பத்தி படிச்சுக்கணும். ஒண்ணு படிக்கும்போது எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா, அடுத்த கேள்வி. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து இது கொஞ்சம் முக்கியமான டாபிக். இது வந்து நமக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த கேள்வி வருமான்னு கேட்டா வராது. பொதுவா நம்ம எடுக்கிறது வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் எடுப்போம், நம்ம வேற சப்ஜெக்டும் அது டச் பண்ணி உள்ளது எல்லாத்தையும் பார்ப்போம். சோ இது வந்து பாலிட்டில ரொம்பவே முக்கியமான ஒரு பாட்டு. இது வந்து இந்த கேள்வி வந்து யூபிஎஸ்சில கூட அடிக்கடி இந்த இந்த பாட்டுல இருந்து அடிக்கடி டச் பண்ணுவாங்க. அதனால இது கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஓகேவா, அதாவது வெஸ்டர்ன் சோனல் கவுன்சிலுடைய 27வது மீட்டிங். ஓகேவா, அதாவது 27வது மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டா பூனேல. சோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், மகாராஷ்டிரா நடைபெற்றது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் பார்ட் தான் நமக்கு இதுல முக்கியமானது. ஓகேவா, சோ என்ன அப்படின்னா முதல்ல சோனல் கவுன்சில்னா என்ன. இந்த சோனல் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு ஐடியா, இந்த அதாவது நம்ம இந்தியா வந்து பெரிய இது, அதை வந்து ஒவ்வொரு ஜோனா பிரிக்கணும், ஒவ்வொரு சோனல் கவுன்சில் வைக்கணும் அப்படின்னு சொல்ற ஐடியா கொண்டு வந்தது யாரு அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு. சோ யார் ஐடியா கொண்டு வந்தது, ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, சோ இதுக்காக வந்து என்ன அப்படின்னா வந்து ஜோனல் கவுன்சில் ஒண்ணு உருவாக்குனாங்க. எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க அப்படின்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட். ஓகேவா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. மாநில தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 அடிப்படையில் தான் இந்த சோனல் கவுன்சில் ஒண்ணு உருவாக்குனாங்க.
அப்ப இந்த சோனல் கவுன்சில் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சட்டத்தின் அடிப்படையில அது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு அமைப்பு. அது வந்து சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்டாச்சுட்டரி பாடி. அப்ப இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. ஓகேவா? இத பத்தி அரசியலமைப்புல நமக்கு எதுவுமே குடுக்கல. ஓகேவா? அரசியலமைப்புல நமக்கு இத பத்தி எதுவுமே குடுக்கல. கான்ஸ்டிடியூஷனல் பாடியான்னு கேட்டாங்க அப்படின்னா, இது கிடையாது. இது நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. திஸ் இஸ் அன் ஸ்டாச்சுட்டரி பாடி. சட்டப்பூர்வ அமைப்பு. இது அரசியல் அமைப்பு அமைப்பு அல்ல. ஓகேவா? அதாவது நம்மளுடைய அரசியலமைப்புல இத பத்தி எதுவுமே பேசல. இதன்படி ஒரு 5 ஜோனல் கவுன்சில் உருவாக்குனாங்க. அதாவது நமக்கு நார்த், வெஸ்ட், ஈஸ்ட், சவுத் அப்படின்னு சொல்லிட்டு உட்பட ஒரு 5 சோனல் கவுன்சில் அப்படிங்கிற நமக்கு சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சோனல் கவுன்சில் உருவாக்குனாங்க. இந்த சோனல் கவுன்சிலுடைய வேலை எல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு சதர்ன் சோனல் கவுன்சில் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திராலாம் இருப்பாங்க. சோ இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை அதாவது இவங்களுக்குள்ள ஒரு ஏன்னா வந்து இப்போ நம்ம மாநிலத்துக்கும் பக்கத்து மாநிலத்துக்கும் நிறைய பிரச்சனை. இப்ப நமக்கும் கர்நாடகாவுக்கும் சரி, நமக்கு நமக்கு வந்து தண்ணி பிரச்சனை இருக்கு. கேரளாவுக்கும் கூட நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்கு. வேற நிறைய மருத்துவ கழிவு இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்ல. சோ இத வந்து பேசி தீர்க்கிறதுக்கான ஒரு இடம். சோ எல்லாரையும் வந்து அப்படி ஒருங்கிணைத்து போறதுக்கான ஒரு இதுதான் இந்த சோனல் கவுன்சில் அப்படிங்கிறது. சோ இதுதான் இதனுடைய முக்கியமான வேலை. சோ இந்த ஜோனல் கவுன்சிலுடைய தலைவர் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஜோனல் கவுன்சிலுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, மத்திய உள்துறை அமைச்சர். ஓகேவா? அதாவது ஹோம் மினிஸ்டர் இருக்கார்ல மக்களே, நமக்கு வந்து ஹோம் மினிஸ்டர் தான் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் தான் சோனல் கவுன்சிலுடைய தலைவரா இருப்பாரு. இப்ப யாரு? அமித்ஷா தான் தலைவரா இருப்பாரு. இதுல வந்து யாரு துணை தலைவர்? ஓகேவா? நம்ம துணை தலைவர் வைஸ் சேர்மனா யார் இருப்பாங்க அப்படின்னா, இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய அந்த தெற்கு மண்டல கவுன்சில்ல ஒரு 5 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா, அது ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே வரும். இப்போ வந்து மீட்டிங் தமிழ்நாட்டுல வச்சு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து வைஸ் சேர்மனா இருப்பாரு. அடுத்த வருஷம் அங்க நடைபெறுது, கேரளால நடைபெறுது அப்படின்னா பினராயி விஜயன் தான் இருப்பாரு. அதாவது இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாறிட்டே இருக்கும் சீஃப் மினிஸ்டர்ஸ்க்கு இடையில. அப்ப அதே மாரி வந்து அதுக்கப்புறம் வந்து இதே மாரி நார்த் ஈஸ்ட் சோனல் கவுன்சில்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதாவது நமக்கு தென்கிழக்கு வடகிழக்கு சோனல் கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே தனி சட்டம் 1971ல கொண்டு வந்து அதற்காக ஒரு சோனல் கவுன்சில் கொண்டு வந்தாங்க. அப்போ இங்க ஒரு 5 சோனல் கவுன்சில் இருக்கு, இங்க ஒரு சோனல் கவுன்சில் இருக்கு. ஆனா இந்த 5ம் இந்த சட்டத்துக்கு கீழ கொண்டு வரப்பட்டது. இது வந்து தனியா ஒரு சட்டம் போட்டு கொண்டு வந்தாங்க. புரியுதா? சோ 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளானதுதான். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இது என்னன்னு தெரியுதா? கழுகு, வல்ச்சர். ஓகேவா? சோ லியோ படம்லாம் ஞாபகம் வருதா? சோ வல்ச்சர். ஓகேவா? சோ விச் ஸ்டேட் ஹஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் வல்ச்சர்ஸ் இன் இந்தியா? இந்தியாவின் அதிக கழுகுகள் உள்ள மாநிலம் எது? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கழுகா இருக்கட்டும், இல்ல புலியா இருக்கட்டும், டைகரா இருக்கட்டும், இல்ல வந்து லெப்பர்டா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களும் எங்க இந்த 3மே அதிகமா இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னா மத்திய பிரதேசம். அதாவது மத்திய பிரதேசம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய காடு மக்களே. அது வந்து ஒரு என்ன சொல்றதுக்கு, அது வந்து நிறைய ரிசர்வ் ஃபாரஸ்ட், அதாவது நிறைய நமக்கு இதுல கூட பாத்துருவோம். காடுகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி வந்து ட்ரைபல் பீப்புள், பழங்குடி அதிகமா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இடங்கள்ல இதெல்லாம் அதிகமா இருக்கிறது வந்து ஜஸ்டிசபிள் தானே. சோ மத்திய பிரதேசத்துல தான் இது எல்லாமே அதிகமா இருக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏர்போர்ட் புதுசா வந்து இனாகரேட் பண்ண போறாங்க. அப்ரூவல் கிடைச்சிருக்கு. தாத்தியா அப்படிங்கிற ஏர்போர்ட், இதுவும் புதுசா மத்திய பிரதேசத்துல உள்ளது. ஓகேவா? சோ இந்த மாதிரி கேள்வி நமக்கு டிஎன்பிஎஸ்சில வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. எஸ்எஸ்சி, ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும். புதுசா ஏதாவது ஏர்போர்ட்டுக்கு அப்ரூவல் கிடைச்சுன்னா எந்த ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் வந்து எங்க வரப்போகுது அப்படின்லாம் பாத்துக்கோங்க. சமீபத்துல கூட நம்ம இந்த அம்பிகாபூர் ஏர்போர்ட் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மோடி வந்து இனாகரேட் பண்ணி வச்சாரு. அம்பிகாவதி, அமராவதி இல்ல. இது அம்பிகாபூர். இது எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. ஓகேவா? சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் உங்ககிட்ட. அது என்ன அப்படின்னா, நான் மதுரையில இருந்து சென்னை வந்து பஸ்ல வந்தேன். பஸ்ல வரும்போது வந்து ஒருத்தரை மீட் பண்ணேன். சோ அவரு வந்து என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல சிஐஎஸ்எஃப் இருக்குல்ல, அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி, மத்திய தொழிற்காவல் படை. சோ அதுல வந்து எஸ்ஐயா இருக்கிறார், சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. சோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்றது, அங்க எப்படி இருக்கும், சோ அங்க நக்சல்ஸ் தொல்லையெல்லாம் பெரிய அளவுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல, அங்கங்க சில ஏரியால நாங்க இருக்கோம்னு காமிக்கிறதுக்காக ஏதாவது பாம் அட்டாக் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, மத்தபடி ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு. சோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படியே வந்து மதுரையில இருந்து இங்க வர டைம் ஃபுல்லா அப்படியே போயிடுச்சு. சோ அதை ஷேர் பண்ணிக்க நினைச்சு, அந்த மாதிரி எக்ஸாம்லாம் வரும்போது தைரியமா எல்லாருமே எழுதுங்க. ஓகேவா? அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காதுன்னு சொன்னாரு. அதாவது சில இடங்கள்ல இந்த ஏர்போர்ட் இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்டாண்டிங் டியூட்டி போடும்போது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுவும் ஆனா
பழகிடும். அதே மாதிரி மகேந்திரகிரி ஐஎஸ்ஆர்ஓ மகேந்திரகிரியில ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு அதுவும் அதுவும் நம்ம அது ஒரு கவர்மெண்ட் வேலை தானே. ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ் போயிடலாம். இன்டர்நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில ஊர்ல எரிமலைலாம் ரொம்ப அடிக்கடி வெடிக்கும். வெடிச்சு அது வந்து நிறைய உயிர் சேதங்களும் ஏற்படுது. ஸோ அப்படி சமீபத்துல வெடிச்ச ஒரு எரிமலை எங்க இருக்கு அப்படின்னா எரிமலையுடைய பேர் வந்து டுகோனோ. ஸோ டுகோனோ எரிமலை வந்து எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னா இந்தோனேஷியால. ஸோ இந்தோனேஷியா நம்ம நிறைய பாக்குறோம். லக்கி லக்கி அப்படின்னு ஒரு எரிமலை பார்த்தோம். ஸோ அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா எரிமலை அடிக்கடி வெடிக்கும். லக்கி லக்கி ஓகேவா? லக்கி லக்கி படம் இல்ல, இது வந்து எரிமலை ஓகேவா? அதே மாதிரி இட்டாலியில வந்து நமக்கு மவுண்ட் எட்னா அப்படின்னு ஒரு எரிமலை இருக்கு, அது பார்த்திருக்கோம். ஹவாயில வந்து கிலவ் கிலவ் ஏ அப்படின்னு ஒரு ஒரு எரிமலை இருக்கு. கிலவ் 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 அப்படிங்கிற ஒரு எரிமலை இருக்கு. ஜப்பான்ல ஃபுஜி. ஓகே, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எங்கேயாவது மேட்ச் த ஃபாலோயிங்ல இந்த மாதிரிலாம் நமக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம இதுல ஸ்டாட்டிக்கும் பார்ப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டும் பார்ப்போம். ஏன்னா இப்ப எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஸ்டாட்டிக் ஜிகே தான் எல்லாமே கேக்குது. அதனால நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு தனியா பார்க்காம கிளாஸ் கூட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. அவார்டு. ஸோ இன்னைக்கு யாருக்கு என்ன அவார்டு கொடுக்க போறோம் அப்படின்னா இவருக்கு தான் அவர் அவார்டு கொடுக்க போறோம். சுனில் மிட்டல். சுனில் மிட்டல் அவர்களுக்கு வந்து நம்ம இந்த நைட்ஹுட் விருதுலாம் பார்த்திருக்கோம்ல, அதாவது ரவீந்திரநாத் டாகூர் வாங்கியிருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு நைட்ஹுட் விருது, யூகே உடைய நைட்ஹுட் விருது, இங்கிலாந்துடைய கௌரவ நைட்ஹுட் பட்டத்தை பெற்றவர் யார் அப்படின்னா சுனில் மிட்டல் அவர்கள். ஓகேவா? சோ இதுல வேற கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்துக்கலாம். இந்த மயாதார் ரவுட் இருக்குல்ல, இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு ஒடிசி டான்ஸ் இருக்கலாம் மக்களே. இந்த ஒடிசி நடன தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்ஸ். ஃபாதர் ஆஃப் ஒடிசி டான்ஸ் சொல்லுவாங்க. சமீபத்துல காலம் ஆயிட்டாரு. அப்போ உங்களுக்கு கேட்கலாம், மயாதார் ரவுட் எந்த நடனத்துடன் தொடர்புடையவர், இஸ் ரிலேட்டட் டு விச் டான்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒடிசி, பரதநாட்டியமோ அதெல்லாம் போட்டுறாங்க ஒடிசி. ஓகேவா? காஷ் பட்டேல் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, சோ பட்டேல்னு பார்த்தோன்னே வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்னு தெரியுது. இந்தியாவை சேர்ந்த, ஆனா இந்தியாவை சேர்ந்தவர் இல்ல, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அமெரிக்கால இருக்காரு. இப்ப நம்ம ஊர்ல சிபிஐ எல்லாம் இருக்கலாம் மக்களே. நம்ம ஊர்ல சிபிஐ மாதிரி அமெரிக்கால எஃபிஐன்னு ஒண்ணு உண்டு. ஓகேவா? ரொம்ப இந்த இந்த ஹாலிவுட் படம் எல்லாம் பாத்தீங்க, ஹாலிவுட் வெப் சீரிஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எஃபிஐ அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதாவது எஃபிஐ அப்படிங்கிறது ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடியது. அந்த ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுடைய டைரக்டராட் வந்து காஷ் பட்டேல் அவர்களை நியமனம் பண்ணியார். குல்வீர் சிங் வந்து ஒரு அத்லட் மக்களை, இவர் அடிக்கடி நிறைய ரெக்கார்டு, இந்த 3000 மீட்டரா இருக்கட்டும், அது இருக்கட்டும், அவர் ரெக்கார்டை ஒவ்வொரு வாட்டி அவரே பீட் பண்ணிட்டே இருப்பார். இந்தியாவை சேர்ந்தவர் குல்வீர் சிங், ஒரு அத்லட். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு விஷயம், குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் நம்ம நேத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம நேத்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் எல்லாமே ஷேர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் பேட்ச், அது அச்சீவர்ஸ் பேட்ச். இது குரூப் 1 டெஸ்ட் சீரிஸ் ஆஃபீஸர்ஸ் பேட்ச் நம்ம லான்ச் பண்ண போறோம் இன்னைக்கு. ஸ்கெடியூல் உங்களுக்கு வந்து ஈவினிங்குள்ள நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணிடுவோம். கொஸ்டின்ஸ் எல்லாமே பைலிங்குலா தான் இருக்கும். மொத்தம் 28 டெஸ்ட் இருக்கும் மக்களே. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4500 கொஸ்டின் கிட்ட வரும். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் இருக்கும், சிலபஸ் அதாவது புது சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும், பாலிசி நோட் டெஸ்ட் இருக்கும், பட்ஜெட் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட் கூடயும் வந்து உங்களுக்கு மேக்ஸ் கவர் பண்ணிடுவோம், அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் கவர் பண்ணிடுவோம். ஓவராலா எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து மார்ச் 6th இருந்து ஸ்டார்ட் ஆகுது மக்களே. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 2699 அப்படிங்கிறது ஃபீஸ். எல்லாமே வந்து உங்களுக்கு குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் தான் இருக்கும். கூகுள் ஃபார்ம் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடும். அதுல நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோன்னு பாத்துக்கலாம், ஆன்சர் எது சரி எது தப்புன்னு பாத்துக்கலாம். ஸோ டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் அனுப்புவோம், அது போக எக்ஸ்பிளேஷன் பிடிஎஃப் அனுப்புவோம். ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆபீசர்ஸ் பேட்ச் மட்டும் நம்ம ரெஸ்ட்ரிக்டடான நம்பர்ஸ் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ அதனால யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுமோ சீக்கிரமா, மார்ச் 5 வரைக்கும் டேட் இருக்கு. ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தினம் ஒரு திட்டம். ஸோ தினம் ஒரு திட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் வந்து நீயே உனக்கு ராஜா, நமக்கு நாம தானே ராஜா. ஸோ நமக்கு நாம தான் ராஜா மாதிரி ஒரு திட்டம் வந்திருக்கு. ஸோ அந்த திட்டம் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மறக்காம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு வீடியோ பார்க்க கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோ பார்க்க ஆரம்பிங்க மக்களே. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நீயே உனக்கு ராஜா. ஓகேவா? நீயே உனக்கு ராஜா திட்டம். இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? டிசம்பர் 1, 2023. யார் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், யுஎஸ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது என்ன திட்டம் அப்படின்னா, அதாவது வந்து இந்த பாரம்பரிய கலைகள்லாம் இருக்குல்ல, இப்போ வந்து ஒரு மர ஓவியமா இருக்கட்டும், சிற்பக்கலையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இதுல வந்து போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அதற்கு தேவையான, அதாவது வந்து
நமக்கு இந்த பழங்கால கைவினை கலைகள்ல வந்து இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கக்கூடிய திட்டம் தான் இது. ஸோ சும்மாலாம் பயிற்சி அளிக்க மாட்டாங்க. அதாவது அவங்களுக்கு மாசந்தோறும் 12,500 ஸ்டைஃபண்ட் குடுப்பாங்க. அது போக அவங்க இந்த பயிற்சி முடிச்ச பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப டிசம்பர் 1, 2023 இந்த பழங்கால கலைகள வந்து இளைஞர்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இளைஞர்களுக்கு வந்து கத்துக் குடுத்துட்டு அவங்களுக்கு மாசந்தோறும் ஒரு ஸ்டைஃபண்டும் குடுப்பாங்க. அப்படிதான் இந்த திட்டம் நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிற திட்டம். ஒரு திறன் மேம்பாட்டு திட்டம். இந்த கலைகள் சம்பந்தப்பட்டது. ஓகேவா? சோ அடுத்து கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன்ல நேத்து பார்த்த கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இப்ப இன்னைக்கான கேள்வி, he was the first to lose his life by protesting against the forced imposition of Hindi in Tamil Nadu. சோ இப்ப இருக்க நடைமுறைக்கு சரியான கேள்விதான். தமிழ்நாட்டில் கட்டாய இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டம் நடத்தி முதலில் உயிர் நீத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ நெக்ஸ்ட் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல நமக்கு என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அக்டோபர் 2024 இருந்து செப்டம்பர் 2025 வரைக்கும் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆயிரும். குரூப் 1, 2, 4க்கு இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். சோ இதுல வந்து நமக்கு வாரந்தோறும் உங்களுக்கு வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடும். அதே மாதிரி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு அனுப்பிடும். டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம்ல இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப்பும் அனுப்பிடுவோம். இதே மாதிரி மாசத்துக்கு 4 இது போக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வரும், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே மெட்டீரியல் இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி. இது வந்து பிப்ரவரி 2nd வீக் ஆனது. சோ நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், கிளாஸ்ல சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் இதுல நம்ம ஆட் பண்ணி நம்ம இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்க படிச்சாலே போதும். இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருப்போம். பக்காவா ஒண்ணு கூட நம்ம விட்டுருக்க மாட்டோம். எக்ஸ்ட்ரா நிறைய ஆட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயே இருக்கும், தமிழ்லயே இருக்கும். டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்லைனரா இருக்காது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின். இப்போ எப்படி டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கேட்கறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், அதே மாதிரி வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க, சூஸ் த கரெக்ட் பேர்ஸ், இந்த மாதிரி இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தனியா நம்ம ஆன்சர் கீ கொடுத்து எக்ஸ்பிளனேஷன்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிருப்போம். சோ இந்த 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி, பாண்டிச்சேரி எக்ஸாமுக்கு இதை மட்டும் படிச்சாலே போதும். வேற எதுவும் படிக்கணும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. டெலகிராம் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட்லயே இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல டெலகிராம்ல போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டைப் பண்ணுங்க. சோ உங்களுக்கு இல்ல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். நேத்து உடம்பு முடியாதனால போட முடியல. நான் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டையும் நான் சேர்த்து போட்டுறேன், மிஸ் ஆகாம. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங், இங்கிலீஷ்னா தி ஹிந்து, தமிழ்னா தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங் இருக்கும். இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்டேட், நோட்டிபிகேஷன் அப்டேட் எல்லாமே டப்புன்னு போடுவோம். மறக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. சோ இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. வென் வாஸ் த முதல்வர் மருந்தகம் திட்டம்? முதல் மருந்தக திட்டம் வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. எத்தனை வாட்டி பாக்குறது நம்ம? அப்படிதான் 2 வாட்டி பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது உலக முதலீட்டாளர் உச்சி மாநாடு, இன்வெஸ்டர் சமிட் 2025 பார்த்தோம். மோடி அவர்கள் வந்து லேட்டா, மோடி அவர்கள் பாதுகாப்புனால செக்யூரிட்டி எல்லாம் இதாகி 11th 12th அந்த 10th 11th 12th மாணவர்கள் கஷ்டப்பட்டாங்க. எங்க? போபால்ல. அடுத்த வந்து எந்த ஊர்ல வந்து வெளி மாநிலத்தவர்கள் வந்து விவசாய வாங்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? உத்தரகாண்ட்ல. அடுத்தது அண்டர் வாட்டர்ல மியூசியம் எங்க கொண்டு வர போறாங்கன்னா மகாராஷ்டிரால அந்த குல்தார் அப்படிங்கிற அந்த கப்பலை மாத்த போறாங்க. மேற்கு மண்டல கவுன்சில் கூட்டம் பூனேல. வல்ச்சர் கழுகுகள் அதிகமா இருக்கக்கூடியது வந்து மத்திய பிரதேசத்துல. அதுக்கடுத்து தாத்தியா ஏர்போர்ட்டும் மத்திய பிரதேசத்துல வரப்போகுது. டுகோனோ அப்படிங்கிற எரிமலை இந்தோனேஷியால. இந்த நைட்வுட் பட்டம் சுனில் மிட்டல். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 5 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.